ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்திலே சிலுவையை நோக்கி தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாக, திருமண்டலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவ அதிகாரத்தை அளித்த சிலுவை. The cross broken the power of sin. ரோமர் 6:19 சொல்கிறது, முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிற பாவ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் குடி போதைகள் and all kinds of addictions, social media addictions, பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அது போதும் என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. That is due to out of spiritual ignorance. அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? முடிவு மரணம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, கற்றுக்கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தில், in the light of the knowledge of Jesus Christ and have the closer fellowship with the Lord and Savior Jesus Christ, கிறிஸ்துவில் நம்முடைய கண்கள் வெளிச்சம் அடைந்து இப்பொழுது இதயம் உணர்வு பெற்று உணர்வடைந்து தேவனுடைய ஜீவனோடு திராட்சை செடி திராட்சை கொடியை போல இணைக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை கொலோசியர் 2:13-15 படி, இயேசு சிலுவையிலே சாத்தானின் சகல அதிகாரங்களையும் வென்று வெளிப்படையாக ஜெயம் பெற்றார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். Through the cross, Lord Jesus forgave our sins, canceled all the debts, defeated satanic power, and publicly triumphed over all evil powers. இந்த சத்தியத்தை கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாம் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதனுடைய அடுத்த நாணயத்தின் பக்கம்தான் மிக ஆழமாக நாம் அறிந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 6:6 சொல்கிறது, தமிழிலே நான் வாசிக்கிறேன், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. எப்படிப்பட்ட அதிகாரத்தை, அறிவை, இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிந்திருக்கிற நாம், அவரை கற்றுக்கொண்டிருக்கிற நாம், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், the old man, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரியவர்களே, the knowing mentioned in Romans chapter 6:6 is the key to maintaining the power, to acquiring the power. Knowing, when you truly experience that the power of sin was broken at the cross, you stop acting like a slave. sin அதிகாரிக்கு, sin மாஸ்டருக்கு நம்ம டாட்டா சொல்லிவிடுவோம், நோ சொல்லிவிடுவோம். ஏனால் அவன் தோற்கடிக்கப்பட்ட, அவனுடைய அதிகாரம் முறித்தெடுக்கப்பட்டு விட்டது, சிலுவையில் பிடுங்கப்பட்டு விட்டது. ஏன் ஓல்டு மாஸ்டருக்கு விடுதலையாக்கப்பட்ட, ஃப்ரீடாக்கப்பட்ட ஒரு ஸ்லேவ் அடிமையாக இருக்கிறான் என்றால்,
out of spiritual ignorance. So many Christians are suffering from spiritual ignorance. That's why they are slave to sin. உதாரணம், ஒரு கைதி பல வருடங்களாக சிறைச்சாலையிலே இரும்பு சங்கிலியுடன் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டு தூணில கட்டப்பட்டு இருக்கிறான். ஒரு நாள் அரசன் அந்த சங்கிலியை வெட்டச் சொன்னான். வெட்ட சொல்லி விடுதலையாக்கி விட்டான். ஆனால் சிறைச்சாலையை விட்டு வெளியே வராமல் அந்த சிறை கைது சிறையிலே அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கல்வாரி சிலுவையிலே அந்த பவர் ஆஃப் சின்னை ஆண்டவர் உடைத்து போட்டு விட்டார். அந்த பாவ சங்கிலியை, அந்த வல்லமையை முறித்து போட்டு விட்டார். தன்னுடைய ரத்தத்தினாலே ஜெயித்து விட்டார் என்பதை விசுவாசிக்காமல், நம்பாமல், புரியாமல் இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே தங்களுடைய பாவச் சங்கிலியை உடைத்தார், அடிமை சங்கிலியை உடைத்தார் என்பதை உணராமல், அதை ஒரு அனுபவிக்காமல் இன்னும் பாவ அதிகாரிக்கு அடிமையாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So the body of sin was destroyed. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நம்முடைய பழைய மனிதனும் அறையப்பட்டிருக்கிறான். அவர் old man was crucified, sinful man was crucified. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இது சத்தியம். வெறும் வார்த்தையில் எபேசியர் 2:7 சொல்லுகிறது, அவர் விண்ணகத்திலே, உன்னதத்திலே, வலது மார்க்கத்திலே நம்மையும் அவரோடு கூட இணைத்து அமர்ந்து இருக்கிறோம். நாம் அவரோடு கூட we are seated with Christ in heavenlies. So மரித்த பழைய மனிதன் என்னை பழைய தோற்று போன அதிகாரம் இல்லாத பாவ அதிகாரிக்கு கீழ்ப்படிவது பைத்தியாரத்தனம். Jesus, when Jesus died, world order died. World order died. Sin is not just a personal mistake, it is a defeated regime. So we are like soldiers. We should understand. We don't realize the war is over. Romans 6:6 is our emancipation proclamation, victorious proclamation. சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமே இந்த சிலுவையின் வெற்றியின் துவக்கம், சிலுவையின் விடுதலையின் துவக்கம். Christian life begins with the victory of the cross, not for approaching, going towards victory. We already gained victory, a free gift of salvation. So this is fundamental truth in the fight. No need to fight for victory. The power of sin, the master of sin were defeated by the power of cross. 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரோமர் 8:37 சொல்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுவாளை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்கின்றோம். So let us stand in the victory Jesus already won on the cross. எபேசியர் 6:13 படி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்ற ஆவிக்குரிய ஒரு உணர்வும் புதிய மனமும் ஆமாண்டவர் இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளாக இந்த தியானத்தின் வழியாக நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விடுதலை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பற்றுகிற விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்திருக்கிற சுவாமி. ஆம் கர்த்தாவே, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே முன்னேறி செல்ல வெற்றி வீரர்களாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாட்டின அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாக ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மீது, அக்கிரமத்தின் மீது, கெட்ட வழக்கத்தின் மீதும் ஆமாண்டவரை மேலாளுகை செய்து கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்பாடுகளையும் ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் அனுபவத்தையும் தர வேண்டுமாய், உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.